இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். என் அன்பான அக்கா, என்னைய பெத்த ஸ்தானத்துல இருந்த அக்கா, அவளை கொன்னது இந்த சண்முக பையதான் அப்படின்னு அவன் அந்த வெறும் பையிலே ஒத்துக்கிடணும். சும்மா ஒத்துக்கிட்டா பத்தாது, கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் அக்காவே அவன் தான் கொன்னான்னு வாக்குமூலம் கொடுக்கணும். சரண்டர் ஆகணும் அவன். எங்க சொல்லு, அதை செய்ய சொல்லு. நான் சந்தோஷமா அங்க வந்து பெரிய மேலதாளத்தோட என் மருமகளை அங்கிட்டு நான் கூட்டு வரேன். ஏன் அண்ணன் எதுக்கு மாமா சரண்டர் ஆகணும்? செய்யாத கொலையை அண்ணையே ஏத்துக்கணும். அப்ப அந்த கொலையை நீ செஞ்சியா? எசக்கி செஞ்சிருக்க மாட்டான். அவன் தான் கொண்டிருக்காத டவுட்டே கிடையாது. வாய மூடுங்கப்பா. சண்முகத்தை கொலைகாரன் சொன்னீங்க, உங்க நாக்கு அழுகி போயிடும். என் முன்னாடி இன்னொரு தடவை அவனை கொலைகாரன் சொன்னீங்க, அப்புறம் நான் உங்களை அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இது பார்க்க மாட்டியா? எப்படி எப்படி பெத்த அப்பன் கூட நீ பார்க்க மாட்டியா? என்னடா என்னடா செய்வ நீ? ஒரு கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நிக்க கேவலமா இல்லையா உனக்கு? யாரு கொலைகாரன்? யாருப்பா கொலைகாரன்? என்ன கேட்டா அத்தைய கொலை பண்ணது நீங்க தான் நான் சொல்லுவேன். சண்முகம் மேல சந்தேகப்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. ஆனா அன்னைக்கு நைட் நீங்க தான் ரகசியமா தெரு தெருவா கார்ல போனீங்க, அத மறந்துடாதீங்க. எது என்ன உன்னை பெத்த அப்பனிய கொலைகாரன்னு சொல்லுதே நீ? நான் கொலைகாரனா? நான் கொலைகாரனா? ஐயோ அத்தை, பரணி என்னடி காட்டு. ஐயோ ஏடி, என்னடி அடிபட்டுச்சா? எங்க காட்டு. ஆத்தி, எப்படி ரத்தம் வருது? பேக்ல கர்ச்சீஃப் இருக்கேடுமா. என்ன உன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கியா? என்ன செய்வ நீ? என்ன என் மேல கை வைப்பியா? வச்சு பாருல, என் மேல கைய. மனுஷனாயா நீ? எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாதுல. இப்போ சொல்லுதா எல்லாரும் கேட்டுக்குங்க. என் அக்காவை அவன் தான் கொன்னான்னு அந்த வெறும் பையன் அவரா போய் சரண்டர் ஆகணும். அவன் ஜெயிலுக்கு போகணும். அந்த காட்டன் இருக்குல்ல, அந்த காட்டன் எடுத்து கொஞ்சம் தண்ணில தொட்டு முதல்ல இந்த ரத்த கரையை கிளீன் பண்ணு. எங்க அடிச்சுக்கிட்ட? மெதுவா மெதுவா. இல்லை, இம்புட்டு ரத்தம் போயிருக்கு. ஏதோ சாதாரணமா சின்ன ஆக்சிடென்ட் சொல்லுத. இல்ல என்ன ஆச்சு? இப்ப ஒழுங்கா சொல்ல போதே இல்லையா? எப்பா சாமி, ஆட்டோல வந்துட்டு இருந்தேன், குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. ஆட்டோக்காரர் சடனா பிரேக் போட்டாரு. நானும் பிடிக்காம உட்கார்ந்துட்டு இருந்தேனா தலையில இடிச்சுக்கிட்டேன். போதுமா வாடி. என்னதான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? டாக்டருக்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஆறு கூப்பிடுதா? அத்தையா? ஏடி பரணி, மண்டையில ரத்தம் ஊத்த ஊத்த நீ பாட்டுக்கு புறப்பட்டுட்டு போயிட்ட. மருந்து ஏதாவது போட்டுக்கிட்டே இல்லையா? ஆக்சிடென்ட் சொன்னா வேற ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. ஏடி, உங்க அப்பாவோட கோட்டிக்காரத்தனம் உனக்கு தெரியாதா? அந்த மனுஷங்கிட்ட பேசலான்னு வந்தது உன் தப்புட்டி. இப்ப பாரு, செம்ப எரிஞ்சு உன் மண்டைய உடைச்சு விட்டுருக்காரு. இந்த ஆரிட்டி, உங்க அப்பா செய்யறதெல்லாம் புதுசா என்ன? எதுவா இருந்தாலும் நீ நடந்ததை சம்பவத்துக்கிட்ட சொல்லிராத. அவனுக்கு தெரிஞ்ச வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். என் வீட்டுக்காரியோட மண்டைய உடைச்சிட்டியா? ஓ மண்டைய நான் உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லி புறப்பட்டு வந்துட போறான். உனக்கு புண்ணியமா போவுண்டி. தயவு செஞ்சு அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிராதட்டி. அப்ப ஆட்டோல அடிபட்டு அவன் மண்டையில காயம் வரல. என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? சொன்ன கேளுங்கய்யா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கய்யா. அவன் இப்ப வந்துருவாயா. கொண்டு போடுறேன். இருப்பா நீ வேற. இப்ப கதவை திறக்க போதியா இல்லையா? வந்துருச்சு அண்ணன் வந்துருச்சு.
இன்னைக்கு இருக்கு மாமாவுக்கு தீபாவளி. சவுந்தரபாண்டி இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? போ. சவுந்தரபாண்டி அவன் வந்துட்டான் ஐயா, கொஞ்சம் வெளியே இருக்கு ஐயா. ஓ உன் தங்கச்சி எசக்கி வாழ்க்கை என்கிட்ட தான் இருக்குப்பா. ஆமா, என் அக்காவை நீதான் கொண்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகலையே அன்னைக்கு தானே உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா வேண்டாம்னு நான் யோசனை பண்ணுவேன் நானு. ஆமா ஆமால ஏய் அதுக்கு நீ முதல்ல புசுரோட நீ ஐயோ, ஐயா, கதவை உடைச்சிட்டான் போல இருக்கே. ஐயோ. சரியா? சரியா? ஐயோ, ஐயோ, இது பண்ணி ஐயா. ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்துங்க ஐயா. ஐயா. இங்க பாரு, சரியா? உனக்கு என்ன வேணும் இப்போ? ஆ? உன் பொண்டாட்டி ரத்தத்துக்கு பதிலா ரத்தம் வேணுமா? இல்ல இந்த இடத்துல ஒரு இழவு விழணுமா? சவுந்தரபாண்டி என் தங்கச்சி அழைக்க வந்த என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சல, இப்ப சொல்லுதேன் கேட்டுக்க. உன் வாயாலேயே என் மருமகளை அனுப்பு, என் பேத்திய அனுப்புன்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாருல. ஐயா. ஐயா. நீ காங்கிரஸ் சொப்புறத கூட நடக்காதது. என் அக்காவை நீதான் கொன்னேன்னு போய் போலீஸ்ல சரண்டர் ஆனதுக்கு போறவதா நான் வேணா வந்து உன் தங்கச்சியை கூப்பிடுறேன். சவால் விடுதம்ல. நீயே என் வீட்டு படியேறி வந்து என் தங்கச்சியை என் மருமகளையும் அழைப்பல. பாக்குதியா? நான் நாட்டுக்கிட்டு செத்தால சாவல. உன் வீடு ஏறி வந்து உன் தங்கச்சியை நான் கூப்பிட மாட்டால. என்ன செய்வ? உன்னை படியேறி வந்து என் தங்கச்சியை அழைக்க வைக்கல. என் பேரு சம்மு இல்லல. ஒன்னே அக்காவை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேர் சவுந்தரபாண்டி இல்ல. சவால் தானே வால. இல்ல அப்பா சொல்றத கேளு. இன்னும் எத்தனை காலம் தான் எசக்கியும் அவன் மாப்பிளையும் பிரிஞ்சு கிடப்பாவோ? ஒண்ணு சேர்ந்து வாழ வேண்டாமா? அதுக்குண்டான வழியை பார்க்காம அதை விட்டுட்டு மல்லுக்கு போய் நின்றுட்டு வந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவனால இசைக்கு வாழ்க்கை தான் மாமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறானா பாத்தீங்களா? இல்லை சும்மா நிறுத்தல. ஏதோ பாதிக்கப்பட்டது பஞ்சு மிட்டாய் வித்ததுன்னு இவங்க வாழ்க்கை என்னல கெட்டு போச்சு. இப்ப ஏல என்னல பேசிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் எசக்கி அவன் புருஷன் கூட தான் வாழணும். இப்படி ஒத்தையா வீட்டுல கிடக்கிறத பார்த்தா ஊர் வாழ வெட்டின்னு சொல்லாதவள. அப்போ நீ என்னப்பா பேசுத? ஊரு 1008 சொல்லும், அது சொன்னா எனக்கு என்ன வந்தது? என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணனோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக வாழ்க்கை முழுக்க இந்த வீட்ல கூட நான் இருந்துப்பேன். நீ ஒன்னும் பேசாத.